Praise the Lord everyone. Good morning. Today Jesus Army Fellowship Word of God, எபேசியர் 4 அதிகாரம் 23 24 உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளிலும் கர்த்தருக்குள்ளாக ஒரு புதிதான ஆவிக்குள்ளாகும்படியாக கிருபைய வரத்தை இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, அடுத்த வசனத்தில் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக இருக்கும்படியாக ஒரு புதிய மனுஷனாக இந்த நாளில் ஆண்டவர் உங்களை தரித்து கொள்ள போகிறார். நீங்கள் இந்த நாளிலும் புதிய மனுஷனாக மாறி ஆண்டவருக்கென்று எலும்பி பிரகாசிங்க. ஏன்னா எலும்பி பிரகாசி ஒளி வந்ததும் சொன்னதுபடியாக கர்த்தர் உங்களை இந்த நாளிலும் எலும்பி பிரகாசிக்க செய்ய போகிறார். புதிய மனிதனாக எல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதான என்ற வார்த்தையின் படியாக கர்த்தர் இந்த நாளில் உங்களை எல்லாவற்றிலும் புதிய மனுஷனாக சிருஷ்டிக்க போகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thank you for watching.